இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நில்றா, எங்க போயிட்டு வர? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்னம்மா, எல்லாம் உன் வேலை தானா? மாமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆமா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இது என்ன குடும்பமா இல்ல வேற ஏதாவதா? சம்பந்தமே இல்லாம யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ பாட்டு இவனை இழுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க. அப்பா, என்ன நான் என்ன குழந்தைய எடுத்துட்டு போறதுக்கு? நாங்கள் 2 பேரும் பேசி ஒன்றா தான் முடிவு எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். அவங்கள போய் திட்டுறீங்க. ஓ, முடிவு பண்ற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? அப்போ நாங்களாம் எதுக்கிட்ட அந்த வீட்டில் இருக்கோம்? டேய், என்னடா அதெல்லாம்? சும்மா இருமா, இது வேற கேஸுமா. இது வீட்டு விஷயம் கிடையாது, நீங்க தலையிடாததுல. சும்மா நிறுத்துடா. என்ன முக்கியமான கேஸ்? உன் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ள தானே அவன். அவன் கூட தான் இவளுக்கு கல்யாணம் நடந்திருக்கணும். அவன் செத்து போன கேஸ திரும்பவும் எடுத்து நடத்துறேன்னு சொல்றீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? நல்ல மனுஷன் செத்து போயிருக்காரு. அது ஆக்சிடென்ட் இல்லை, அது ஒரு கொலை முயற்சி அப்படின்னு சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இது என்ன தப்பு இருக்குன்னு புரியல எனக்கு. அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு அவனே போராடிக்கிட்டு இருக்கான். பெருசா நியாயம் தர்மம் வேற பேசிக்கிட்டு இருக்கான். அப்பா, என்னால நம்பவே முடியலப்பா. நம்பிதாண்டா ஆகணும், அதுதான் உண்மை. தேவையில்லாம அந்த துளசி பேச்சை கேட்டுக்கிட்டு முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப நோண்டிக்கிட்டு இருக்கான். இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்பா, ஒரு வழி இருக்குப்பா. என்ன? வெற்றி கிட்ட நீங்களே பேசுங்க. அவனுக்கு இந்த உண்மையை சொல்லி புரிய வச்சுட்டா அவனே பின்வாங்கிடுவான்ப்பா. அவன் கிட்ட சொன்ன உடனே நியாயம் நீதி தர்மம்னு பேசி நானே ஜெயிலுக்கு போறேன்னு போய் சரண்டர் ஆயிடுவான். இந்த குடும்பத்திலேயே தப்பி பிறந்தவன் அவன். அதான் அவனுடைய பிரச்சனையே. அதனாலதான்டா இத்தனை நாள் நான் சொல்லாம இருந்தேன். கேஸ் எடுக்க கூடாதுன்னு நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினா இவன் ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கான். அப்பா, அவன் அந்த குழந்தை மேல வர ரொம்ப பாசமா இருக்கான். இந்நேரத்தில் இது தெரிஞ்சா மொத்தமா உடைஞ்சு போயிடுவான். நாம எப்படியாவது தம்பியை காப்பாத்தணும்ப்பா. காப்பாத்தணும். ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? தம்பிக்கு பதிலா வேற யாராவது இந்த கேஸ்ல உள்ள போனாங்கன்னா தம்பி தப்பிச்சிருவான்ல. டேய், நீயா பேசுற? உனக்குள்ள இப்படி ஒரு யோசனையா? பிரச்சனைன்னு வரும்போது தாண்டா நீ ஒரு அரசியல்வாதியோட புள்ளன்னே தெரிய வருது. அப்பா, அவன் என் தம்பிப்பா. அவன் எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கான். அவனை நான் காப்பாத்தணும்ல. காப்பாத்தணும்டா, காப்பாத்தணும், அவனை காப்பாத்தணும். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். நம்ம பசங்க இருக்காங்க, அவங்க பணத்துக்காக ஜெயிலுக்கு போறதுக்கு ஆளை பிடிச்சு கொடுப்பாங்க. வெற்றிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கேஸை முடிச்சிடலாம். சரிடா, காதும் காதும் வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சது யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்கப்பா. செந்தில், எனக்கு ஒரு உதவி வேணும். அண்ணா, என்னண்ணா பெரிய பெரிய வார்த்தைலாம் போய் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க கேட்டா என் உயிரா கொடுப்பேண்ணா. அந்த நம்பிக்கையில தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். சரிண்ணா, விஷயத்த சொல்லுங்க. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர், யார் என்னன்னு மட்டும் கேட்காத. சரிங்கண்ணா. அவர் பெரிய கேஸ்ல மாட்டியிருக்காரு. ஆக்சிடென்ட் கேஸ். இன்வெஸ்டிகேஷன் பண்ணா அவரை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஆள் சரண்டர் ஆகணும். அவங்களுக்கு 10 லட்சம் ரூபா அமௌண்ட்டை கொடுத்துடலாம். 3 மாசத்துல நாமளே வெளியில எடுத்துடலாம். அமௌண்ட் பெருசா இருக்குண்ணா, அதுக்கு நானே உள்ள போயிடுவேன். சச்சே, நீ கட்சி பதவியில இருக்க. நீ உள்ள போனா அது கட்சிக்கு தான் கெட்ட பேரு. அது மட்டும் இல்ல, நீ உள்ள போனேன்னா எங்களே நோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணு.
எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் அவர் அப்ரூவரா மாறிடக்கூடாது. அண்ணே, காசுக்காக ஜெயிலுக்கு போறதுக்கு ஆளா இல்ல, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாண்ணே. அமௌண்ட் வேற பெருசா இருக்கு, 1000 பேர் வருவாங்க, ஆளெல்லாம் ரெடி பண்ணிடலாண்ணே. அந்த நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் செந்தில். அண்ணே, உங்களுக்காகவும் அப்பாக்காகவும் நான் என்ன வேணா செய்வேன். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல, கவலைப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். ம் ம் சரி, வரேண்ணே. சிவராமன் இருந்த வரைக்கும் மாசம் மாசம் வாடகை கன்னு மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. நீ தான் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பு. வாடகை கொடுக்கிற வழியை பாரு, இல்லனா வீட்டுல இருக்க பாத்திர பண்டெல்லாம் தூக்கி வெளியே வீசுற நிலைமைக்கு வந்துரும். உங்க அப்பா கொடுத்த அட்வான்ஸ் பண்ணலாம் வாடகைக்கே சரியா போச்சு. இனிமே நீ புதுசா தான் அட்வான்ஸ் கொடுக்கணும். கடைசியா 1 வாரம் டைம், அதுக்குள்ள நீ பணத்தை கொடுக்கிற வழியை பாரு. அண்ணே, தொழில நல்லபடியா போகுதா? கேரேஜ் நடத்த முடியுதா? கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்களா அண்ணே? உன் முகத்தை பார்க்கும்போது அப்படி தெரியலையேண்ணே. நீ என்கிட்ட பொய்யா சிரிக்கிற மாதிரி தெரியுதுண்ணே. நாங்க இல்லாதப்போ தனியா நீ எது எது யோசிச்சுக்கிட்டு இருக்க? உண்மையை சொல்லு. எந்த கஷ்டமா இருந்தாலும் மறைக்காம சொல்லு. ஒரு ஆம்பளைய பத்தி பெத்த தாய்க்கும் கட்டின பொண்டாட்டிக்கும் தான் முழுசா தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. உண்மையை சொல்லுங்க, என்ன பிரச்சனைங்க? ஏங்க சொல்லுங்க, கடைக்கு யாரும் வரலையா? கடைய நடத்த முடியலையா? ஐயோ, என்னங்க என்னாச்சுங்க?